அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு 2.5 weeks கிட்டே இருக்கும் வீடியோஸ் போட்டு. ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து கண்டினியூஸாக அப்படியே ஒருத்தர் விட்டு ஒருத்தருக்கு கோல்டு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ எங்கள் 3 பேருக்கும் சரியாயிருச்சு. ஜொரைஸ்க்கு வந்து கோல்டு இருக்குது இப்போயுமே. ஸோ அதனால் வந்து எப்படின்னா தூக்கியே வச்சுருக்க சொல்கிறான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. பட் இருந்தாலும் கோல்டு வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல. அதனால் தூக்கியே வச்சுருக்க சொல்கிறான். வேலை எதுவும் பார்க்க முடியல வீட்டில். பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சம்டைம்ஸ் நாங்கள் வெளில வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, இன்றைக்கி ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்றனால ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து டோ ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா என்னால் உட்காந்து இப்போ பேசவே முடியாது இவர் இருக்கிற கண்டிஷனுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, அதனால் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி காலைல எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி பண்ண போகிறோம். நம்ம கையில் பேசுகிறதுக்கு சுத்தமாக முடியாது, ஏன்னா இவன் கையிலே இருக்கிறனால. இது வந்து டோ ஈஸியாக பிசைஞ்சு கொடுத்துரும், ஸ்டாண்ட் மிக்சர் அகரோவோடது. ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போப்போ. ஸோ அதனால் இதில் தான் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு அப்படியே வந்து கிரேவிலாம் வைக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸ்ப்ரெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை ஜாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு தான் இன்றைக்கி ஏதாவது பண்ணணும். பண்ண விடுவியா? நல்ல அகலமாக இருக்குது பாருங்கள் இந்த பாத்திரம். ஸோ இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நான் சொன்ன மாதிரி அகாரோடது. இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது சப்பாத்தி மாவு, சீனி, உப்பு ஃபஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டோம்னா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மாவு இங்கே ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் உள்ள. கோல்டு வந்ததுலேருந்து சட்டை போட்டாலே கத்திக்கிட்டு இருக்கான், போடவே விட மாட்டேறான். பேம்பர்ஸ் ஓடவே சுற்றுது. சரி, இப்போ நல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்க்கலாம். பட்டர், மாவு வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லா சைட்லேயும் அப்படியே பிசைஞ்சு சூப்பராக சென்டருக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்களேன். ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே இதுலேருந்து எடுத்து சப்பாத்தி போட்டுக்கிற வேண்டியது தான். சூப்பராக பிசைறதுல உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குண்டோ. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 7ஆவது தடவையோ 8ஆவது தடவையோ ரெடி பண்ணுறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டைமில் எனக்கு. சரி, ஆஃப் பண்ணுங்க, முடிஞ்சிடுச்சு. சரிம்மா 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 சரி. இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவு இப்போ எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. இதை அப்படியே உருட்டி உருட்டி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுற வேண்டியது தான். அந்த ஏரியாலாம் அப்படியே க்ளீனாக தான் இருக்குது. லைட்டாக அப்படியே தொடச்சிட்டு இதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் 3 விதமான பிளேட்ஸ் வருது மாவு பிசைறதுக்கு, அப்புறம் கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் தான் இது முழுக்க. அதனால் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மேலே இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம கீழே இறக்கி மேலே ஏற்றிக்கிடலாம். நம்ம கையில் மாவு பிசைஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குமான்னு தெரியல. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம பட்டர்லாம் வேறு போட்டிருக்கோமா, ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. இதில் ரெடி பண்ணி அப்படியே சப்பாத்தியை தேய்ச்சி மட்டும் போட்டு எடுத்துட்டு அதில் ஜாம் தடவியாச்சு. ஆளுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லஞ்ச் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். 1 கிலோ சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ரைத்தா பண்ணிவிட்டு அப்படியே சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராவாக அந்த தால்ச்சா அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அப்புறம் அதே சிக்கனில் வந்து தந்தூரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்னென்ன வேலை ஆகுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணுவோம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோம் இவருக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. ஏன்னா இவனுக்கு வந்து பிறந்தப்போ எடுத்த ட்ரெஸ் தான், அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க நம்ம போகவே இல்லை. சரி, இப்போ 6 மாதம் ஆச்சு, எல்லாமே வந்து சின்னதாகிடுச்சு. ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அது கூடவே கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதையும் சேர்த்து வாங்கிட்டு நேற்று வந்து அந்த பேக்கோடு வச்சுட்டு அப்படியே படுத்தாச்சு. அதனால் இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஜொரைஸ் பார்க்கலாமா? பார்க்கலாமா?
சரியாக போயிருந்துச்செல்லும். அவனால் வந்து என்னமோ நம்மளுக்கு மூக்கெலாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு அவனுக்கு சொல்லவும் தெரியல. அவனால் முடியலை. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். என்னம்மா என்னம்மா? அத்தா சரி, இப்படி பனியாக இருக்குது, சட்டை போட்டு இருடான்னு சொன்னால் சட்டை போட்டாலே அழுகுறேன், என்னான்னு தெரியல. என்னம்மா? அதனால் தூக்கி தூக்கி பொத்தி பொத்தி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோன்னா இந்த சாப்பாட்டு பானை. சில்வரில் என்கிட்ட சாப்பாடு வைக்கிறதுக்கு பானையே இல்லை. சரி, இந்த தடவை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு அந்த தட்டு வரும்ல, அந்த தட்டோடு சேர்த்து அப்படியே வாங்கியாச்சு செட்டாக. இது வந்து எடை கணக்குன்னு சொல்லிட்டு 300 rupees சொன்னாங்க இந்த பானை. மூடி வந்து 57 rupeesன்னு போட்டிருக்கு. நல்லா வெயிட்டாக தான் இருக்கு ஆனால் பானை. என்னம்மா? சரி, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இது வந்து ஜராருக்கு. என்னம்மா? ஜரார் எனக்கு தான் வாங்கணும். இது வண்டியில் போகும்போது நல்லா காற்று பனி, ஸோ அதனால் இது பிஞ்சு போச்சு இருந்தது. அதனால் இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து ஜராருக்கு பிடிக்கலையாம். என்னடா பிடிக்கல தானே? ஏன் பிடிக்கல? இந்த பால் மாதிரி இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையாம். என்னம்மா? அதனால் நம்ம ஜொரை சத்தாவுக்கு வச்சுக்கிறோம் இதை. அடுத்தது இது வந்து இந்த ஃப்ரூட் ஃபீடர் இருக்கும்ல, அந்தது. இது ஜொரைஸ் குட்டிக்கு. இப்போது 6 months வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுட்டு வந்து நான் இப்போது இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டே ஃபுட்லாம் வந்து நான் அவங்க கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ கோல்டு இருக்கிறனால ஃபுட்டு நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் 6 மாதம் ஆகிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு குறையவும் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாப்பாடு கொடுக்க போகிறோம் அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பெரிய பையன் ஆகிட்டானோ அப்படின்னு. அதனால் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃப்ரூட் ஃபீடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். 179 rupees இது. சரி, அடுத்து போகலாம். இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரில. ஏன்னா பாத்திரம் செக்ஷனில் நிற்கும்போது இதை வந்து கண்ணில் படுத்து சரி இந்த தூக்குனேன். சரியான வெயிட் இது. ஆக்சுவலாக இந்த பானையை விட வெயிட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் எதுக்கு வாங்கினேன் எனக்கு தெரியாது. இது வாங்கினால இந்த மூடியையும் சேர்த்து வாங்கினேன். இதுவுமே வந்து 119 ரூபா என்னமோ தான். இது 35 ரூபா. இதே மாதிரி போனோட ஷாப்பிங் பண்ணப்போ ஒரு பாத்திரம் வாங்கிட்டு அது பாத்திரத்து மேலே மட்டும் எனக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும். இப்போது என்னத்தையாவது பிறக்கிட்டு வருவேன். அந்த மாதிரி பிறக்குனது இது ஒன்று. இப்போது என்னடா நல்ல வெயிட்டான சரியான வெயிட், பானையோட வெயிட்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் நம்ம வச்சுருக்க சாப்பிங் போர்டு வந்து கிட்டத்தட்ட வாங்கி 2 yearsக்கு மேலே ஆச்சு. ரொம்ப இந்த சைட்லாம் வந்து தண்ணி பட்டு கருப்பாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அதை விட பெருசாகவும் வேறு ஒன்றும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷேப்பில் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த இது கொடுத்துருக்குறாங்க தொங்க விடுற மாதிரி. 282 rupees இது. அதனால் சரி இதை ஒன்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போடணும். ஏன்னா அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் இது கண்டிப்பாக இப்போ யூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து சாம்பிராணி போடுறதுக்கு வீட்டில் இருந்தது வந்து உடஞ்சி போச்சு. அதனால் புதுசு 125 வேணாம் கையில் குத்திரும். 125 இது நைட்டே வந்து இதுலேருந்து கலட்டி போட்டு பார்த்துட்டோம் சைஸ் பத்து தான். சாக்ஸு ஜொரைஸ்க்கு நம்ம வெளியில் அந்த பேக்கில் போட்டு கொண்டு போகும்போது காலுக்கு வந்து சாக்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த சாக்ஸ் வாங்கியிருக்கேன். இது மொத்தமாக 3 செட்டு 82 ரூபா. 1 21 ரூபான்னு சொல்லிட்டு 5 ஸ்பூன் வாங்கியிருந்தேன். ஸ்பூன் மட்டும் எப்படி இந்த வீட்டில் காணா போகுதுன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியலை. எத்தனை ஸ்பூன் நான் எப்போ இந்த பாத்திர செக்ஷனுக்கு ஷாப்பிங் போனாலும் ஸ்பூன் வாங்கிட்டு வருவேன். ஆனால் அந்த ஸ்பூன் வந்து அடுத்து நான் பாத்திர செக்ஷன் போகிறக்குள்ளே காலியாக போயிடும். எப்படி ஸ்பூன் காணா போகுதுன்றதை கண்டுபிடிக்கவே முடியலை. இந்த தடவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் வாங்கியாச்சு. உனக்கு ஸ்பூன் தருவாம்மா? அம்மா இந்தா வச்சுக்கோ கையில். உனக்கு இருக்கு, நீ தான் காணாக்கிறியாமல அதான் சொல்கிறாரு. அப்புறம் இட்லி துணி. இதுவுமே வந்து வேணாம் மாறக்கூடாது. இது இட்லி துணி வாங்கியிருந்தேன் ஒன்று. வேற என்ன அடுத்து இவரோட ட்ரெஸ்ஸு தான். சரி அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸாக காமிக்கவா? சரி இவனை வாங்கிக்கங்க, நான் ட்ரெஸ்ஸு காட்டுறேன். ப்ரைஸ்க்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர், அதனால் எடுத்தேன். ஜீன்ஸ் பேண்ட்டு யூஸ்வலாக வாங்குறதுக்கு விருப்பம் இருக்காது. ஷர்ட் நல்லா இருந்தனால வாங்கிட்டேன். 324க்கு ஒரு ஷர்ட்டு. இந்த ஷர்ட்டுமே வந்து நல்லா இருக்குல்ல, சாஃப்டாக இருக்குது.
தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னும் சாஃப்ட் ஆயிரும். இதுவுமே வந்து சேம் ஜீன்ஸ் ட்ரௌசர் வருது. இது கூட யாருக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்ல, வாங்கி அப்படியே சும்மாவே வச்சு அது ஒரு 2 தடவையோ 3 தடவையோ போட்டு அப்புறம் பத்தாமல் போய் தூக்கி போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதே அப்படின்றதுக்காக இந்த கோட் டைப்பில் ஒன்று தான் எடுத்தேன். சரி ஆசைக்கு போட்டுக்கிறட்டும், அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு. ஜராருக்குலாம் வந்து நிறைய விதமான கோட்ஸ்லாம் பிளேசர்லாம் கூட வாங்கி வச்சுருப்பேன் அந்த 1 இயருக்குள்ளவே. அதெல்லாம் அப்படியே வீணாக போச்சு, போடவே இல்லை. அவனுக்கு அந்த கசன்றதுனால போட மாட்டேன்ட்டான். ஜொரைஸுக்கு ஆசைக்காக ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 625 rupees. இதோட ட்ரௌசர் வந்து நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு செட்டு. அப்புறம் இது வந்து பீச் ட்ரெஸ்ஸு, பின்னாடி தலைக்கு வந்து கேப்போடு வந்துருச்சு. இதோட விலை வந்து 470. நல்லா இருக்குல்ல இது? சரி, இது ட்ரௌசர். ஜொரை சத்தாவுக்கு ட்ரௌசரு 2 டிஷர்ட் அந்த மாதிரி செட்டு. இதோட விலை வந்து எங்கே போட்டிருக்கு 305 ரூபா. இதுலேயே வந்து 2 எடுத்துருந்தேன், டார்க் கலரில் ஒன்று, லைட் கலரில் ஒன்று. இப்போ நீங்கள் பார்த்தது லைட் கலரு, இது வந்து டார்க் கலர். ஸோ இது 2 டிஷர்ட்டு 2 ட்ரௌசரு. இப்படி இதுவுமே வந்து அதே விலை தான் நினைக்கிறேன், பார்ப்போம். சேம் 315 ரூபா. நல்லா ஒரு 1 இயர் வரைக்கும் வச்சு போடலாம், பெருசாகவே இருக்குது. இந்த பேட்டர்ன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் எடுத்தோம். பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குல்ல ட்ரெஸ்ஸு. ஸோ இதோட விலை வந்து 331. எல்லாமே அந்த ரேஞ்ச் தான். அந்த கோட் மட்டும் 600 சில்லர் வந்துச்சு. காட்டன் ட்ரௌசர் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த இலாஸ்டிக் வச்சுட்டு போட்டாலே அந்த பாவம் அந்த வயிறுலாம் வந்து ஒரு ரொம்ப அழுத்துது. அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். வச்சு போட்டாலும் சரி, இப்போ போட்டாலும் கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அதுக்கு இந்த ஷர்ட் வந்து வருது. இது வந்து 344. நல்லா இருக்குல்ல? வெளியில் கொண்டு போகும்போது பனியில் கொண்டு போகிறோமா, அவனுக்கு ஏதாவது பொத்தணும் அப்படின்னா அழுதுறான். இதுனா கொஞ்சம் அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் பொத்தி காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் அவனுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும், காதெல்லாம் நல்லா மறைஞ்சிருதா. ஸோ இப்படி போட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலாம். எப்படி இருக்கேன் ஜொரைஸு? கோழி குஞ்சு இப்படி இருக்குமா? So beautiful, so elegant, just looking like a wow. என்னம்மா என்னம்மா சரியா போயிருண்டி அழகுடி இது. சிரிமா. ஜொரைஸ் வந்து சிரிச்சுட்டே இருப்பான் நான் எப்பயுமே. இப்போ சிரிப்பே இல்லை என் செல்லத்துக்கு. என்னம்மா சிரிப்புமா? சிரிமா அங்கே பா சிரிமா. சொல்ல அடுத்த வீடியோவில் நாங்கள் நார்மலாக வந்துடுவோம் அப்படின்னு. என்னம்மா சரி, இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு மாமாட்ட சொல்லி சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறேன். ஸோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஏன்னா கண்டினியூஸாக ஒரு 1.5 வீக்ஸாக வந்து ஃபுட்டே சரியில்லை, சாப்பிட்டதே வந்து திருப்தியாக இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. சரி இன்றைக்கி சிக்கன் பிரியாணியாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஈஸியாக. ஸோ வேலை வந்து இன்றைக்கி எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுதோ அவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே இந்த டே இன் மை லைஃபையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். லஞ்சுக்கு போகலாமா? பாய் சொல்லு. பாய். லஞ்சுக்கு போகிறோம். தூங்க போட்டு லஞ்ச் சமைக்கணும். இது அகாராவோட ஹேண்ட் பிளெண்டர் ப்ளஸ் வெஜிடபிள் சாப்பர்னு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குமே. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருது. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணுதுன்னு. நம்ம யூஸ்வலாக வச்சுருக்க சாப்பர் வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அப்படியே சில நேரங்களில் ஸ்டக் ஆகிக்கிறோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இதில் கிடையாது. இதை ஹேண்ட் பிளெண்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு, அதை 2ஆக பிரிச்சுட்டு பாதியை வந்து தந்தூரி பண்ண போகிறோம், பாதியை வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி மீட்டை தனித்தனியாக பிரித்து அதை ஒரு 4 தடவை அலசி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது தந்தூரிக்கு தேவையான தந்தூரி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அது கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து காஷ்மீரி மிளகாய் கலருக்காக. கூடவே உப்பு சேர்த்து இதை நல்லா பெரட்டி வச்சுக்கிடலாம். பெரட்டினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்தோன்னா ஃப்ளேவர் தந்தூரியில் சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், இது எல்லாம் கூட சேர்த்துட்டு அப்படியே மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுருவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் ஆகுது அது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தந்தூரி பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் பிரியாணிக்குமே கறியில் கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, தயிர், உப்பு போட்டு பெரட்டி ஊற வச்சுட்டு
அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணும்போது மீட்டில் நல்ல மசாலா இறங்கி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு அகாராவோட நைஃப் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது செட் ஆஃப் 6 நைஃப்ஸ். தனித்தனியாக ஒரு கத்தியும் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பிரெட் கட் பண்ணுறதுக்கு, மீட் கட் பண்ணுறதுக்கு, வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக இருக்குது. இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் லிங்க்ஸ்னு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. கத்தி எவ்வளோ சூப்பராக சாப் பண்ணுது பாருங்கள். இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் ஹேவ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கும்போது வேலைகள் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும், ஈஸியாகவும் இருக்கும் கிச்சன் நம்மளுக்கு. அகாரோ ரைஸ் குக்கரில் சாட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம அதை வதக்க போகிறோம். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு தான் பிரியாணி பண்ணுவோம்ல, அதே ப்ராசஸ் தான். எண்ணெய் நெய்லாம் போட்டு யூஸ்வல் பிரியாணி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ நான் ரெசிபிஸ் கவர் பண்ணலை. வெங்காயம் தக்காளி போட்டு கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றி லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா அப்படியே நம்ம ரைஸை போட்டு ஈஸியாக பிரியாணியை ரெடி பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கிறனால நான் கிச்சனுக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் டைனிங் டேபிள் மேலே வச்சே ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கடைசியாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சாச்சு, தேவையான அளவு உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சு நம்ம பிரியாணியை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோ சூப்பரான ஃப்ளேவர்ஸோடு வந்துச்சு பிரியாணி. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக பிரியாணி அப்படின்னா நம்ம அந்த பாத்திரத்தோடு இதை கெடு அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரைஸ் குக்கர்லேயே ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த சூப்பரான பிரியாணிக்கு ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட போகிறோம். நான் சொன்னேன்ல நான் தந்தூரி பண்ண போகிறேன் அப்படின்னு. எண்ணெயே இல்லாமல் நம்ம இந்த ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே அகாராவோடது தான். மசாலா போட்டு பரட்டி வச்சுருந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம கெபாப் மாதிரி சுட்டெடுக்க போகிறோம், எண்ணெயே இல்லாமல் ஏர் ஃப்ரையரில். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்பவே மாட்டீங்க நம்ம எண்ணெய் இல்லாமல் தான் ரெடி பண்ணியிருக்கோமான்னு. கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் எல்லாருமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளோட கிச்சனுக்கு. கண்டிப்பாக கேட்பீங்க ஏன் அகாரோ ப்ராடக்ட்ஸ் மட்டும் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு. நான் அகாரோ ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட சஜஷன்ஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கெபாப், தந்தூரி கெபாப் எல்லாத்தையும் உள்ளே ஏற்றி அழகாக நம்ம சுட்டெடுக்க போகிறோம். இந்த ஏர் ஃப்ரையருமே யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏர் ஃப்ரையர் வீடியோ உங்களுக்கு நான் தனியாகவே போடுறேன். அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ தந்தூரி கெபாபை நான் இந்த ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சிக்கன் பிரியாணி கூட தந்தூரி சாப்பிட்லான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரைஸ் ஒத்துழைக்காதனால கொஞ்சம் லேட்டாக தான் தந்தூரி பண்ணேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருவோம் அப்படின்னு தந்தூரி அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு அதை தான் ஸ்நாக்ஸை சாப்பிட்டோம். டின்னருக்குமே பிரியாணி இருந்துச்சு. அதனால் அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன. நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மாட்டி விட்டுட்டு அப்படியே டேரெக்டாக ஆட்டோமேட்டிக் தான், எல்லாமே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இது அப்புறம் அந்த தந்தூரி கெபாப்னு எல்லாத்தையும் வச்சு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ முடிச்சிடலாம். பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.